இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வழிபாடு நடத்த சென்ற பொழுது அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய முயன்ற அத்துமீறியா நுழைகிறார். அப்படி இல்லை, அவர் வழிபாடு நடத்த செல்கிறார். அவரை அழைத்து செல்கிறார்கள். ஜீயர்கள் உள்ளிட்டவர்களும் கூட இருக்கிறார்கள். அவர் அர்த்த மண்டபத்திற்குள் அர்த்த மண்டபத்தை தாண்டிங்கன்னா கருவறை. அப்போ அவர் இல்ல, இங்க நிக்க கூடாது என்று அவர் அங்கிருந்து அர்த்த மண்டபத்திலிருந்து ஒரு படி கீழே இறங்கி, இன்னும் சரியா சொல்லணும்னா அர்த்த மண்டபத்திற்குள் செல்வதற்கான அந்த படி இருக்குது. அந்த படியில் நின்ற அவர் படியை விட்டு படிக்கு வெளிப்பக்கம், உள்பக்கம் அழைத்துக் கொள்ளப்படாமல் வெளிப்பக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு சர்ச்சை ஊடகங்களில் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான காணொலியும் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க. உள்ளபடியே நடந்தது என்ன? இசைஞானி இளையராஜா அவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும், அனுமதிக்கப்படாமல் இருந்ததுதான் சரி, அதுதான் ஆகம விதி என்று இரு தரப்பு கருத்துக்கள் பதிவு செய்யப்படும் நிலையில உள்ளபடியே நடந்தது என்ன என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கிறது இந்த காணொலி. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுல திரு இளையராஜா அவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது முதல்ல அறியப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இளையராஜா அவர்கள் இந்த இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்துல இது இறை நம்பிக்கை உடையவர்கள் இல்லையா? இறை நம்பிக்கை உடையவர்கள் அந்த விதிகளை பின்பற்றி அவர்கள் அந்த வழிபாட்டிற்கு அவர்கள் உடன்படுகின்ற பொழுது அதுல நம்ம யாரும் போய் அதை கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு தரப்பு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு இல்ல அப்படி இல்ல, அப்படிலாம் பார்க்கக்கூடாது, சுயமரியாதை அப்படிங்கிறதுல இடத்துல இருந்து இதை அணுகணும். எனவே ஒருவேளை இளையராஜா இதை கண்டிக்காவிட்டாலும் கூட சுயமரியாதை சிந்தனை உடையவர்கள், சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் இதை கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற இருதரப்பு கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. இதை நம்ம பேசுவோம். அதற்கு முன்பாக அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல, கோவில் தரப்புல கொடுக்கக்கூடிய விளக்கம், கோவில் தரப்புல அதிகாரப்பூர்வமாக வரல, ஆலயம் சார்ந்த வழிபாடு சார்ந்த ஆகம விதிகள் உள்ளிட்டவற்றை பற்றி பேசக்கூடியவர்கள் சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா அவர்கள், இசைஞானி அவர்கள் அந்த கோயிலுக்கு வழிபாடு செய்ய செல்கிறார். அப்போ அர்த்த மண்டபம் இருக்கும். அர்த்த மண்டபத்துக்கு அடுத்தது கருவறை. பொதுவாக உற்சவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உற்சவர் அப்படிங்கிறது தான் நீங்க ஒரு கோவில்ல விழா காலங்களில் நம்ம தேர்லயோ சப்பரத்திலயோ வச்சு வெளியில எடுத்துட்டு வருவாங்க சாமியை. அந்த சாமிக்கு உற்சவர்னு பேரு. அந்த உற்சவர் பொதுவாக அர்த்த மண்டபத்துல வைக்கப்பட மாட்டாது. இங்க உற்சவரையும் அர்த்த மண்டபத்தில் தான் வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாற சொல்றாங்க. ராமானுஜர் ஒரு முறை அந்த கோவிலுக்கு வருகின்ற பொழுது ஆண்டாளே போய் வரவேற்று வந்தார். அப்ப ஆண்டாளே போய் வரவேற்று வந்த ஆண்டாளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ராமானுஜரை வரவேற்று வந்த ஆண்டாளை அர்த்த மண்டபத்துல வைத்திருக்கிறார்கள். எனவே உற்சவர், மூலவர் கருவறையில் இருக்கிறார், உற்சவர் அர்த்த மண்டபத்தில் இருக்கிறார். எனவே அர்த்த மண்டபத்துக்குள்ளேயும் வேற யாரையும் நுழைய அனுமதிப்பதில்லை அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு அவங்க சொல்றாங்க. ஒரு நம்பிக்கையோ வரலாறோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்க பார்வையில அதை ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. இப்போ திரு இளையராஜா அவர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த அர்த்த மண்டபத்திற்கு செல்லுகின்ற அந்த படி, அந்த படியில ஏறி நிற்கிறார். அந்த படியுமே ஒரு ஆழ்வார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அங்க அந்த ஆழ்வார் தான் அந்த படியாகவே இருக்கிறார். எனவே அந்த படியில யாரும் நிற்பது சரியல்ல, நிற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மரபு. எனவே அவரை அதை விட்டு இறங்கி அந்த பக்கம் நில்லுங்கன்னு சொன்னோம். அவருக்கான மரியாதைகளை சரியாகவே செலுத்தினோம் அப்படிங்கிறது அவர்கள் தரப்பு வாதம். ரைட். இப்ப நமக்கு இதுல எழக்கூடிய சில கேள்விகள் நான் திருப்பி சொல்லிடுறேன். இதுல இளையராஜா கருத்து என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் அதை சொல்லட்டும்.
நமக்கு இதில் சில கருத்துக்கள் எழுகின்றன, சில கேள்விகள் எழுகின்றன. அதை நம்ம விருப்பம் இல்லாம இதுல பதிவு செய்வோம். ஒரு கோவிலுக்கான ஆகம விதிகள் இருக்கின்றன. நம்பிக்கை உடையவர்கள் அந்த விதிகளை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது காலமாக மாறி வந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலத்துல கோவில் இருக்கும் தெருவுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறது நம்பிக்கை. கோவில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளேயே வேற யாரும் நுழையக்கூடாது. பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினர் அந்த தெருவுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறது நம்பிக்கை. அப்ப அன்னைக்கே அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு வாதத்தை ஒருவேளை வைத்திருந்தால் இன்றைக்கு கோவில் இருக்கும் தெருக்களுக்குள்ளேயே நம்ம யாரும் என்ன செஞ்சிருக்க முடியாது, நடந்திருக்க முடியாது. அப்ப அன்னைக்கு பெரியார் உள்ளிட்டவர்கள், நாராயணகுரு உள்ளிட்டவர்கள், ஐயா வைகுண்டர் அவதரித்தார், இவர்கள் எல்லோருமே என்ன கேள்வியை எழுப்பினார்கள் அப்படின்னு சொன்னா, ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினார்கள். இவர்கள் எல்லோருமே கலகம் செய்தார்கள். அப்போ ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு போராட்டம்லாம் நமக்கு தெரியும். வைக்கம் போராட்டத்தை இப்பதான் வைக்கம் நூற்றாண்டு விழாவை நம்ம பார்த்தோம். தெருவுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அப்போ இந்த இந்த விதிகள் என்பது காலத்திற்கு ஏற்றவாறு என்ன பண்ணிக்கிட்டே வந்திருக்கு, மாறிக்கிட்டே வந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆகம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் கோவில்களில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் அந்த வழிபாட்டை செய்கிறார்கள். அப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். உங்கள் நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய முறையாக ஒருவர் பயின்றால், கற்றுக்கொண்டால், ஆகம விதியை கற்று தேர்ச்சி பெற்றால், அவர் எந்த சமூகமாக இருந்தாலும், பிறப்பின் அடிப்படையில எந்த சாதியாக இருந்தாலும் அங்க போய் ஏன் பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினோம். அப்ப அந்த அடிப்படையில அனைத்து இந்துக்களும், பயிற்சி பெற்ற இந்துக்கள், அது எந்த சாதியை சேர்ந்த இந்துக்களாக இருந்தாலும், அவர்கள் முறையாக பயிற்சி பெற்றால் அவர்கள் அந்த கோவிலினுடைய ஆகம விதியை கற்றுக்கொண்டால் அந்த கோவிலில் பூஜை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்தது. இப்ப அந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுதும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் யாருன்னு தெரியும். அதற்காக நீதிமன்றம் வரைக்கும் போனவங்க யாருன்னா நமக்கு தெரியும். இது காலங்காலமா இந்த போராட்டத்தை இங்க நடத்திக்கிட்டு இருக்கிறது யார்? கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழையவே அனுமதி மறுப்பு அப்படிங்கிற போது அதற்கான போராட்டத்தை நடத்தியவர் தந்தை பெரியார். வைக்கத்துல நம்ம அந்த வைக்கம் நூற்றாண்டு விழா இப்போதான் நடத்தி நம்ம பார்த்தோம். தோல்சிலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அப்ப தோல்சிலை போராட்டத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டம் நமக்கு தெரியும். ஏராளமான போராட்டங்கள் நடந்திருக்கு. இவற்றை எல்லாம் முன்னின்று நடத்தியவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள். அதில் பிரதான பங்கு வகித்தவர் தந்தை பெரியார். சரி, இந்த தந்தை பெரியார் அவர்களுக்கு, பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவிக்க மறுத்தார் இசைஞானி இளையராஜா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது இல்லையா? அது எப்ப நடந்துச்சு? இப்ப இந்த 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 உரிமைகளுக்காக எல்லாம் போராடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியார் அவர்கள். திராவிடர் கழகத்தின் சார்பில் இசைஞானி, இசை மேதை, நீங்க எவ்வளவு வேணாலும் அவரை பாராட்டிக்கலாம். அவருடைய இசை ஞானத்திற்கு ஒப்பீடே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவதற்கு திராவிடர் கழகம் முடிவு செய்கிறது. அப்ப அந்த திராவிடர் கழகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க இந்த கம்பேரிசனை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க, அதுக்காக சொல்றேன். பெரிய 8 குதிரைகள் நினைக்கிறேன், 8 குதிரைகள் போட்டிய சாரட்டு வண்டியில் அவரை ராஜா போலவே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அவர் குதிரை வண்டியில் வர விரும்பவில்லை. அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. அந்த காரணத்தை நான் இப்ப இங்க சொன்னா அது ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தும். அதனால நான் அதை சொல்ல விரும்பல, விட்டுறேன். அப்ப அந்த குதிரை வண்டியை அவர் தவிர்க்கிறார். சரி, குதிரை வண்டியை அவர் தவிர்த்துட்டு அவர் எல்லாமே அவருடைய உரிமை தானே. அவர் தவிர்த்ததுல ஒன்று தவறில்லை, அவருடைய உரிமை. அவர் கார்லயே வர்றார். பெரியார் திடலுக்கு வருகிறார். பெரியார் திடலில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவரிடம் மாலை கொடுத்து, ஏன்னா எல்லாருமே மாலையை அணிவிக்க விருப்பப்படுவாங்க தானே, அந்த அடிப்படையில் அவரும் மாலை அணிவிப்பார் என்ற நம்பிக்கையில் திராவிடர் கழக தோழர்கள் அங்கே மாலை ஏற்பாடு செய்து அவரிடம் கொடுத்து பெரியாருக்கு அணிவிக்க சொல்கிறார். கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை உள்ள நான் மாலை அணிவிக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார் இசைஞானி இளையராஜா அவர்கள். இப்ப பெரியார் எதற்காக போராடினார்? எல்லோரும் சமம் என்று போராடினார். அவர் ஏன் கடவுள் இல்லை என்று சொன்னார்? கடவுளின் பெயரை சொல்லி இங்கே ஒரு கூட்டம் நான் மேல நீ கீழே நீ அதுக்கு கீழேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது.
அதை எதிர்த்து சண்டை போட போனா அந்த கூட்டம் கடவுளை காட்டுது. அப்போ ஏன்னா கடவுளே நான் எதிர்க்கிறேன் என்று அவர் கடவுளை எதிர்க்க தொடங்கினார். எல்லோரும் கோவில் இருக்கக்கூடிய தெருவுக்குள் நுழைய வேண்டும். எல்லோரும் ஏன் பயிற்சி பெற்றால் எல்லோரும் ஏன் அர்ச்சகராக கூடாது? கடவுள் அப்படி ஏற்றத்தாழ்வை கற்பிப்பாரா என்று கேட்ட பெரியாருக்கு மாலை அணிவிக்க மறுத்து விட்டார் அன்றைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள். இப்போ இன்றைக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல இன்னைக்கு இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. இப்ப நம்ம திருப்பி திருப்பி என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சுயமரியாதைக்காக விளிம்பு நிலை அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட இன்னும் பிற மக்களினுடைய, பார்ப்பனர் அல்லாத மக்களினுடைய சுயமரியாதைக்காக, சமூக நீதிக்காக போராடிய ஒருவரை யாரெல்லாம் வெறுக்கிறார்கள், யாரெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள், அல்லது யாரெல்லாம் அவரை நிராகரிக்கிறார்கள், அவரை கொண்டாட தயங்குகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யாருக்காகவெல்லாம் போராடினாரோ அவர்களே இன்னும் அவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அது எது போய் கண்ணை மறைச்சிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் மதம் கண்ணை மறைத்து விடுகிறது அப்படிங்கிற இந்த புள்ளி மிகவும் ஆபத்தான புள்ளி. அப்போ இந்த புள்ளியில் இருந்து இளையராஜா அவர்களுக்கு இன்னைக்கு கோவிலில் இளையராஜா அவர்களை நடத்திய விதம், அந்த அணுகுமுறையை எதிர்ப்பதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திருப்பி இந்த ஒரு விஷயத்தோட சுருக்கி பார்ப்பது சரியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று அவர்கள் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது, அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் இளையராஜாவுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வெறும் இளையராஜா சார்ந்த பிரச்சனையா சுருக்கிடாம பறந்துபட்ட சமூக பிரச்சனையாக பார்க்க தொடங்கினால் மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும். வெறும் இளையராஜாவுடைய பிரச்சனையாகவோ இதை இளையராஜா போனது சரியா அல்லது அவரை அவங்க நடத்திய அதல்ல. இது பல்லாயிரம் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கலினுடைய பார்வையிலிருந்து அணுகப்பட வேண்டிய ஒன்று. இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கோபுரத்தை புதுப்பித்து தருவதற்கு அன்றைய மதிப்பில் அது அவ்வளவு பெருமான ரூபாய் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் உழைத்து ஈட்டிய பணத்திலிருந்து கொடுத்தார். அவருடைய இறை நம்பிக்கை அது மதிக்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய சொந்த பணத்தை அவர் கொடுக்கிறார். அந்த ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய கோபுரம் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்ட பொழுது அவருக்கு அந்த கோபுரத்தில் ஏறுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்கனவே இங்க இருக்குது. அதுவும் நமக்கு தெரியும். அப்ப தொடர்ந்து காலம் காலமாக இங்கே இருக்கக்கூடிய இப்ப இன்னைக்கு கூட இதை விட்டுருங்க, குடமுழுக்கு நடக்கின்ற பொழுது கோபுரத்துல பலரும் ஏறுவார். அது நம்ம பார்த்திருப்போம். முக்கியஸ்தர்கள், விவிஐபிகள், அவங்களுக்குலாம் அங்க அனுமதி கொடுக்கப்படுவது உண்டு. இப்ப இத நீங்க இல்ல கருவறை இது அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைவதற்கு அனுமதி இல்லை, அதுதான் ஆகமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அன்னைக்கு குடமுழுக்கு நடத்துகின்ற பொழுது அப்படி அல்ல. அதுல பலரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இசைஞானிக்கு. அப்ப இது பல்லாயிரம் ஆண்டு கால சிக்கலை பேசக்கூடிய சித்தாந்தத்தை அல்லது பேசிய தலைவர்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு போக்கு. இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க சீமான் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. சமீபமா இப்ப சீமான் ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கா. இதே சீமான் தான் பெரியார் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார், அவர் கடவுளை மறுத்ததனுடைய காரணம் என்ன என்பதை பெரியாரை போலவே மிமிக்ரி எல்லாம் செஞ்சு பேசியிருக்கிறார். எப்ப நாம் தமிழர் ஆரம்பித்த பிறகு. நான் திருப்பி சொல்றேன், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவே பெரியாரை கொண்டாடி இருக்கிறார். ஆனா சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்றார், ஒரு பக்கம் நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டுன்னு சிலர் எங்களை கோயிலை விட்டு வெளியில தள்ளி வச்சாங்க, அதே மாதிரி பெரியார் கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொன்னாருன்னு கொண்டு ஒப்பிட்டார். பெரியாரினுடைய கடவுள் மறுப்பையும், பிறப்பின் அடிப்படையில் நீ தீண்டத்தகாதவன், நீ சூத்திர, நீ உள்ள வராதே என்று சொன்ன ஆரிய கருத்தையும் ஒரே தராசில் வைத்து பார்க்கிறார் யாரு? சீமான். எவ்வளவு பெரிய பேராபத்து, எவ்வளவு பெரிய பேராபத்து அது. பெரியார் என்னைக்கு கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொன்னாரு? கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொன்னவர் ஏன் ஆலய நுழைவு போராட்டம் நடத்த போறார்? அவருடைய கடவுள் நம்பிக்கை இன்மை, அவருக்கு இறை நம்பிக்கை இல்லை என்ற அவருடைய கருத்தை தனியா வச்சார். ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கான போராட்டத்தை நடத்தியவர் பெரியார். அதை அப்படியே மடைமாற்றி மறைத்து இல்ல, இதெல்லாம் ரொம்ப இப்போ சமீப காலமாக இந்த சிக்கல்கள்
எழுகிறது. இப்போ இளையராஜாவினுடைய நாட் ஒன்லி இளையராஜா, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இது ஒரு தனிப்பட்ட இளையராஜா அப்படின்னு பார்க்காதீங்க. இது பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம பேசுகின்ற பொழுது, யார் பேசுகிறோமோ, யார் குரல் கொடுக்கிறோமோ அவர்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. யார் தாக்குதான்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்காக பேசுறோமோ அவங்களே தாக்குதல் நடத்துகிறார். இது பேராபத்து. தமிழில் வழிபாடு அப்படின்னு சொன்னா திமுகவை ஹிந்து விரோதிங்கிறான். எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, நான் அடிக்கடி மேடைகள் அதை பேசியிருக்கேன், பலமுறை பேசியிருக்கிறேன். இங்க சென்னை அருகே திருமலிசை ஆழ்வார், நீங்க அவருடைய உதவியாளர், அவருடைய பக்தர், சீடர் கணிகண்ணன். மன்னன் திருமலிசை ஆழ்வாரை பார்க்க அனுமதி கேட்கிறான், கணிகண்ணன் மறுக்கிறார். கணிகண்ணனை ஊரை விட்டு வெளியில போன்னு மன்னன் நாடு கடத்தின மாதிரி ஊரை விட்டு வெளியில போன்னு விரட்டி விட்டுறாரு. கணிகண்ணன் ஊரை விட்டு வெளியில போறான். கணிகண்ணன் போகிறான் அப்படிங்கிற தகவல் தெரிந்தவுடன் திருமலிசை ஆழ்வார் நேரா கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு உத்தரவு போடுறார். என்ன உத்தரவு? கணிகண்ணன் போகின்றான், காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா. அவர் சயன குளத்துல இருப்பார் பெருமாள். அங்க அவருடைய பாம்பு படுக்கையில் சயன குளத்தில் இருப்பார் அங்கே பெருமாள். போய் பாடுறாரு, கணிகண்ணன் போகின்றான், காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். அவன் மட்டும் போல, அவன் கூட நானும் போறேன். துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். உன் பாயை சுட்டிட்டு நீ வந்துட்ட. இன்னமும் இருக்குது ஓர் இரவு இருக்கை அப்படின்னு அதுக்கு பேர். ஓரிக்கைன்னு இப்போ சென்னை காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு ஓரிக்கை, அதன் பெயர் ஓர் இரவு இருக்கை. அப்போ கணிகண்ணன், திருமலிசை ஆழ்வார், பெருமாள் எல்லோரும் ஒரு நாள் இரவு அங்க தங்கியிருந்தாங்க. அதனால ஓர் இரவு அங்கே தங்கி இருந்ததால் அதன் பெயர் ஓர் இரவு இருக்கை. பெருமாள் போனதுனால லட்சுமி அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. லட்சுமி கடாசம் எல்லாம் போயிடுச்சு ஊர்ல. அடுத்த நாள் மன்னன் பார்த்து, ஐயோஹோ பெரும் தவறு இழைத்து விட்டேனே, பெருமாளை ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி போய் பெருமாளை கூப்பிடுறாரு. பெருமாள் சொல்றாரு, திருமலிசை ஆழ்வார் சொன்னாதான் நான் வருவேன். திருமலிசை ஆழ்வார் கணிகண்ணனை கூப்பிடு அப்படிங்கிறாரு. அப்புறம் கணிகண்ணனை கூப்பிட்டாரு மன்னன், அப்பா வந்திருப்பா மன்னிச்சுக்கப்பான்னு. அதன் பிறகு கணிகண்ணன் சரி போலான்னு சொன்ன உடனே திருமலிசை ஆழ்வார் கிளம்பும் போது திருமலிசை ஆழ்வார் திருப்பி உத்தரவு போடுகிறார் பெருமாளுக்கு, சரி பஞ்சாயத்து முடிஞ்சது, நான் கிளம்பிட்டேன், நீ போய் அங்க போய் உன் பைனாக பாயை விரித்துக் கொள் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு பெருமாள் போய் என்ன செஞ்சாராம்? அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவர் பேர். யார் சொன்ன வண்ணம்? தன்னுடைய அடியார், தன்னை வணங்கும் பக்தன் சொன்ன வண்ணம் செய்தவர் பெருமாள். நான் கூட அடிக்கடி அது மேடைகளை பேசுகின்ற பொழுது சொல்லுவேன், ஏன் பெருமாள் எழுந்து போனார் அப்படின்னு கேட்கின்ற பொழுது திருமலிசை ஆழ்வார் இப்படி பாடினார், துணி உடைய சென்னா புலவனும்னு பாடினார். துணி உடைய பராக்கிரமசாலி அப்படின்னு பாடிதான் பெருமாள் போயிருக்க மாட்டார். துணி உடைய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருந்தா பெருமாள் போயிருக்க மாட்டார். மண்டையிலே தட்டிருப்பார், போ அப்படின்னு விரட்டி விட்டுருப்பார். துணி உடைய சென்னா புலவனும்னு பாடினார். அந்த சென்னா புலமைக்கு காரணம் தமிழ். தமிழ் ஆணையிட்ட பிறகு பெருமாளால் அங்கே இருக்க முடியுமா? அதனால் பெருமாள் போனார்னு சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய கடவுள்கள் தமிழை கொண்டாடி இருக்கிறார்கள். நிறைய அதை நான் பேசியிருக்கிறேன் மேடைகள்ல. அப்போ தமிழுக்காக பெருமாள் என்ன செய்யார்? தமிழே ஆணையிட்டதுன்னு பெருமாள் போயிட்டாருன்னு. இன்றைக்கு அந்த தமிழ் இசை தமிழ் இல்லையா? இளையராஜா யாரு? இசை தமிழின் அடையாளம் இளையராஜா. நீங்க இளையராஜா அந்த பக்கம் நிறுத்திருக்கலாம் அல்லது இந்த பக்கம் நிறுத்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டாள் இன்றைக்கு அந்த இசை தமிழோடு என்ன செய்திருப்பாள்? அதுதான் அங்க ஆண்டாளினுடைய என்ன சொல்றது, வாழ்த்து ஆசீர்வாதம் இளையராஜாவினுடைய நம்பிக்கையில சொல்றேன். இளையராஜாவுடைய நம்பிக்கையில இருந்து, ஏன்னா இளையராஜா இசை தமிழ் அல்லவா? ஆனா இதெல்லாம் இளையராஜாக்கு கோடித்தரத்தை நீங்க நிரப்பிக்கீங்க. இதெல்லாம் இளையராஜாவுக்கு புரியுமா? புரிந்திருந்தால் அவர் அன்றைக்கு பெரியாருக்கு மாலையிட மறுத்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் பேச வேண்டியிருக்கிறது. இளையராஜாவை நாம் எந்த இடத்துல என்ன செய்ய போறது இல்ல. அவருடைய அரசியலில் நமக்கு முரண்பாடு இருக்கு, அது வேற. திருப்பி சொல்றேன், இது வெறும் இளையராஜா பிரச்சனையும் அல்ல. ஆனால் இளையராஜாவினுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய நம்மீது இளையராஜாவின் ஆதரவாளர்களே புரிதல் என்று என்ன செய்வது பல நேரத்துல.
அது அது வேறு ஒரு விதமான பார்வையோடு அணுகுகிறார்கள். அது ரொம்ப ஆபத்தான பார்வை என்பதற்காக இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அந்த இடத்தில் நின்று நிறைவா ஒண்ணு சொல்றேன். இறைவனை வழிபடுவதற்கு யாருக்கும் இங்க தனிப்பட்ட முறையில என்ன செய்யல. நீ வராத, நீ வா, நீ அங்க நில்லு, நீ இங்க நில்லுன்னு எந்த மனிதனுக்கும் சொல்வதற்கு உரிமையை இறைவன் இருந்தால் இறைவன் கொடுப்பதில்லை, கொடுத்திருக்க மாட்டான். அப்ப இறைவன் இருந்தால் அவன் எல்லோருக்கும் பொதுவானவனாகத்தான் இருப்பான். இல்லையா? இங்கே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள், இவற்றைக் கொண்டு ஒரு சிலர் நீ அங்க நில்லு, நீ இங்க நில்லு, நான் இங்க நிப்பேன், நீ இங்க நிக்கணும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். இறைவன் இருந்தால் இறைவனே அதை விரும்ப மாட்டான் என்று நான் மீண்டும் அழுத்தமாக சொல்லி, அதை அப்படிலாம் இருக்க முடியாது, எல்லோரும் சமம் என்று போராடியவர் பெரியார். எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் இயற்றியது திராவிட முன்னேற்றக் கழகம். நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை முன்னிறுத்த வேண்டும் என்ற புரிதலோடு இயங்காவிட்டால் இன்னும் பல நூறு ஆண்டு காலம் இந்த சிக்கல்கள் நீடிக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.